வெல்கம் டு பார்ட் 3. இங்கே மார்க்லாம் போட்டிருக்காங்கல்ல, அது அந்த சைடு தான் போகணும். ஸோ இதுதான் அந்த டாப் வியூ இங்கேருந்து. நான் குரங்குக்காக பயந்து இங்கே செடி வச்சுருக்கேன். அந்த ஸ்லோப்பை வந்து தவழ்ந்து நடந்து வந்தாச்சு. இப்போ வந்து பயங்கர ஸ்லோப்பாக இருக்குது. இப்போ தான் சறுக்கி விட்டுச்சு. இப்போ இதுதான் நம்மளுக்கு சப்போர்ட். இதை வச்சுட்டே தான் இருப்போம். ஸோ இது மாதிரி இப்போது இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அடித்து வச்சுருப்பாங்க. ஆனால் இது கடப்பாறை பாதை கிடையாது. இது வந்து என்ன பாதை, இது ஒரு பாதை. விளங்கும்டா நாரப்பயல. நான் சொல்லிட்டு அந்த ஸ்பாட் வந்துச்சு. இதுதான் அந்த கடப்பாறை பாதை. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ரிஸ்கியான வே அப்படின்னு. ஃபுல்லாகவே 90 டிகிரி ஆங்கிளில் தான் நாங்கள் இப்போ ஏற போகிறோம். பின்னாடி நிறைய குரங்குலாம் இருக்கிறதுனால நான் வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மேலே ரீச் ஆகிட்டு நாங்கள் கவர் பண்ணுறோம். ஹாய். ஒயிட் லைன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வழியில் தான் நம்ம நடந்து வந்தோம். யூஸ்வலாக அந்த ஒயிட் கலர் லைனை வந்து எல்லாருமே வந்து ஹனுமாரோடைய வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வளைஞ்சு நெளிஞ்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாதி ரூட் தான் தெரியும். மிச்சதெல்லாம் வந்து ட்ரீஸால் கவர் ஆனதுனால நம்மளுக்கு ஃபுல் வாலும் தெரியல. இன்னும் மேலே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடப்பாறை பாதி வந்து ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கே இப்போதைக்கு இவ்வளோதான். இந்த வியூவை மட்டும் பாருங்க. இதுக்காக நம்ம எவ்வளோ மலைகள் வேலை தாண்டி வரலாம். அவ்வளோ அழகான வியூ. கேமராவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து அமேசிங். சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. இன்னும் மேலே போனால் அந்த எப்படி இருக்குது. மேலே நட சாத்திருக்காங்க. அதனால நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். இந்த பர்வதமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலை மலையை உங்களால் பார்க்க முடியும். அதுதான் வந்து திருவண்ணாமலை. அவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து அங்கே பார்க்குறதுக்கு. மேலே வந்து ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா பெருசாக இல்லாததுனால இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போய் அன்னதானம் இருக்குது, ஃப்ரீ அன்னதானம் இருக்குது மேலே. மேபி அது எப்படியும் ரஷ்ஷாக தான் இருக்கும். அதுக்கு டைம் இருந்தால் நாங்கள் சாப்பிடுவோம், இல்லைனா அப்படி கீழே இறங்கி போயிடுவோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் நான். இது வரைக்கும் ட்ரெக்கிங்கே போனதில்லை, பட் 1 டேல நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அப்போர்ட் அங்கே இது எனக்கு ஒரு சூப்பரான ஹாப்பியான மூமெண்ட். ஃபைனலாக ரீச் பண்ணிட்டோம். we are on the top of பர்வதமலை. ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு கடவுள் விநாயகர். ஹாய். மேலே வந்துட்டேன். சாமியெல்லாம் தரிசனம் பண்ணியாச்சு. ஆனால் சாமியை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய போஸ்டர்ஸ்லாம் ஒட்டினதுனால நான் வந்து எல்லா சாமியும் கவர் பண்ண முடியல.
நான் போன டைமில் அன்னதானம் வந்து போடலை. இன்ஃபார்ம் பண்ணி 1 hour வெயிட் பண்ணி தான் நாங்கள் அன்னதானமே சாப்பிட்டோம். ஜீரா ரைஸ் வித் ஊறுகாய் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இருந்த கொல்லைப்பாசிக்கு எனக்கு டேஸ்ட்டும் தெரியல, எதுவும் தெரியல. நல்லா ஒரு வேட்டையாடிட்டு மலையை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். ஒரு வழியாக பர்வதமலை மேலே வரைக்கும் போய் சிவனை பார்த்து முருகரையும் பார்த்து வழிபட்டுட்டு அங்கே அன்னதானம் போட்டாங்க, அதை சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு யூடியூப்பில் போடுறேன். பாய்.